எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் தேடி பார்த்தாலும் இந்த குழம்பு உங்களுக்கு கிடைக்காது. அதுதாங்க முட்டை உருண்டை குழம்பு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்னைக்கு? 2 நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 10 முந்திரி ஊற வச்சு அதுலேருந்து பால் எடுத்துருந்தேன், அதையும் ஊற்றிக்கலாம். வேக வச்ச 20 சோயா நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அது கூடவே 5 பாயில் பண்ண முட்டை இதையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. அது கூட நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி உருண்டையாக ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பாலாக எடுத்து நம்ம குழம்புல போட வேண்டியதான். ஸ்லோவாக போடுங்க, இல்லைனா அது உடஞ்சிரும் அந்த முட்டை. நடுவில் கிண்டி விட வேணாம், கிண்டி விட்டிங்கன்னா முட்டை உடஞ்சிரும். ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் குழம்பு நல்லா கொதித்து வர்றதுக்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நான் கடைசியாக வெங்காயத்தாள் மேலே தூவி நான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா அந்த முட்டை குழம்புல ஊறி சூப்பராக இருந்ததுங்க. இந்த குழம்பு நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த குழம்பு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க.